சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, இப்ப நம்ம ஆலுவேரா சோப்புக்கு என்னென்ன அளவுகள்ல நம்ம சேர்த்துக்கணும், நாங்க என்னென்ன அளவுகள்ல சேர்க்கிறோம் அப்படிங்கறத நீங்க பாருங்க. தேங்காய் எண்ணெய் பாருங்க 2500 கிராம். அடுத்தது பாருங்க விளக்கெண்ணெய் 250 கிராம். அடுத்தது பசு வெண்ணெய்ங்க, பசு வெண்ணெய் 250 கிராம். ஆலுவேரா ஆயில் 1000 கிராமுங்க. குப்பைமேனி ஆயில் நம்ம கலருக்காக சேர்க்கிறோங்க 1000 கிராம். ஆலுவேரா பயோ என்சைம் எவ்வளவு சேர்க்கிறோம் பாக்குறீங்களா? 250 கிராம். அடுத்தது காஸ்டிக் சோடாங்க, NaOHங்க 875 கிராம். ஆர்ஓ வாட்டர் 1500 கிராம். வாசனை திரவியம் பர்ஃபியூம் இருக்குது பாத்தீங்களா, அந்த பர்ஃபியூம் 150 கிராம். சரிங்களா? இப்ப பாருங்க, நம்ம தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய் பிளஸ் ஆலுவேரா ஆயில், ஆலுவேரா பயோ என்சைம் அண்டு குப்பைமேனி ஆயில் இல்ல என்னென்ன அளவுகள்னு நாங்க கிளீனா போட்டுறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, எல்லாமே ஒன்னா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி, புரியுதுங்களா, கலக்கி வச்சா எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இது போல ஆயிடுங்க. நல்லா கிரீன் கலர் வந்துருச்சுங்களா? சரிங்க, இந்த பக்கம் என்னடா பீக்கர்ல வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம சொன்னதாங்க, லைவ் சொன்னோம் பாத்தீங்களா? நம்ம காஸ்டிக் சோடாவையும் ஆர்ஓ வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோங்க. இது அளவுகள் என்னென்னங்கிறதையும் நாங்க கிளீனா சொல்லிடுறோம். சரிங்களா? இப்ப இதை கலந்து வச்சாச்சு. பாருங்க, வடிகட்டி வச்சிருக்கணுங்க. இப்ப இதை எடுத்து இதுல ஊத்திக்கிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். இதனுடைய பெனிஃபிட் எவ்வளவு இருக்குது, இந்த கத்தாழைனா என்ன அப்படிங்கிறத நிறைய தகவல்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்க வரும் வீடியோக்கள்ல. சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப கலந்து வச்சிருக்கிறோம். கலந்து வச்சிருக்கிறத ஊத்துறோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோங்க, சோப்பு வாங்குறோம் அப்படின்னா அதுல என்னென்ன இன்கிரிடியன்ஸ் போட்டிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணுங்க. உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்கள், நான் கத்தாழை சோப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க வாங்கிக்கிங்க. சரிங்க, நான் ஒரு கடைக்கு போறேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன், இல்லைங்க ஆன்லைன்ல நான் வாங்குறேன் அப்படின்னா என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த பாக்ஸில் பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்கிரிடியன்ஸ் போட்டிருக்குது, அளவுகள் போட்டிருக்க மாட்டாங்க, என்னென்ன இன்கிரிடியன்ஸ் போட்டிருக்குதுன்னு பார்க்கணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, நம்ம என்ன கிரேடுன்னு பார்க்கணும். ஓகே, கிரேடை கூட விட்டுறலாங்க. அடுத்தது என்ன பார்க்கணும், லைசன்ஸ் நம்பர் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், மேனுஃபேக்சர்ட் மார்க்கெட்டட் பை யாருன்னு இருக்கணும். சரிங்க, எல்லாம் போட்டிருக்குதுங்க. அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குதான்னு பார்க்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் எந்த பொருளா இருந்தாலும் வாங்கணுங்க. சோப்பு மட்டும் கிடையாதுங்க. அதனால நீங்க இனிமேல் என்ன பண்றீங்க, இந்த மாதிரி பொருட்களை இன்கிரிடியன்ஸை பூரா பார்த்து வாங்குங்கிறத முதல் குறிக்கோளா வைங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம இப்ப சோப்புல காஸ்டிக் சோடா எல்லாம் ஊற்றி நம்ம கலக்க ஆரம்பிச்சிடலாம். நேர்களே, பாத்தீங்களா நம்மளோட மிஷின் பாத்தீங்களா? இதுல தாங்க பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணுங்க. நேர்களே, நல்லா செட் ஆயிடுச்சுங்க. பர்ஃபியூம் ஊத்திடலாங்க. பர்ஃப்யூமோட அளவு என்னன்னு பாக்குறீங்களா? நம்ம எப்போதும் போலதாங்க 5 கிலோக்கு எவ்வளவு ஊற்றுவோம், 150 கிராம் ஊற்றுவோங்க.